அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம்ஸ்க்கு எப்படி எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்றது? எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. அதுக்கு எக்ஸாம்க்கு எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்? என்னெல்லாம் சயின்டிஃபிக் பேஸ்டா, ரிசர்ச் பேஸ்டா டெக்னிக்ஸ் இருக்கு? அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட எக்ஸாம வந்து இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம்? அப்படின்ற வீடியோ சீரிஸோட பார்ட் 3க்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எக்ஸாம் பிரெப் மேட் ஈஸி பார்ட் 3. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம நெறைய வாட்டி படிச்சிருப்போம். ஆ திருப்பி திருப்பி படிச்சிருப்போம். ஆனா எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வருதான்னு கேட்டீங்கன்னா, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா திடீர்னு அது வந்து கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிடும் மைண்ட். இந்த மாதிரி இஷ்யூஸ நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுல வந்து தனியா இல்ல. நெறைய பேர் இந்த இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதனால இது இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெறைய விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது? எந்த மாதிரி டெக்னிக்ஸ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஒண்ணு முக்கியமான விஷயம், எவ்ளோ நேரம் படிக்கிறோன்றது கிடையாது. எப்படி படிக்கிறோம் அப்படின்றதுல தான் கன்டென்ட்டே இருக்கு. ஸ்டடி ஹார்டர் இல்லங்க, ஸ்டடி ஸ்மார்ட்டர். முதல்ல நம்ம நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம்க்கு எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நெறைய விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கணும்னா, முதல்ல இந்த ஞாபகம், அதாவது மெமரி அப்படின்றது என்ன? அத எப்படி யோசிச்சு நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிறது? எப்படி ரொம்ப நாள் அது அந்த விஷயங்கள வந்து தக்க வச்சுக்கிறது? அப்படின்ற விஷயங்கள பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மெமரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சுத்தி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் மூலமா நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம். இததான் வந்து இதெல்லாமே வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, நமக்கு தேவையான பொழுதுல நம்ம அத வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இல்லன்னா ரீகால் பண்றது தான் மெமரின்னு சொல்றாங்க. எந்த விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறது மெமரி கிடையாது. நமக்கு தேவையான டைம்ல அத வந்து ரீகால் பண்ண முடியணும். தேவைப்படும்போது அத எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியறது தான் மெமரி அப்படின்னு சொல்றது. இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜெனரலா 3 டைப் ஆஃப் மெமரின்னு சொல்றாங்க. ஒண்ணு சென்சரி மெமரி, 2வது ஷார்ட் டெர்ம் மெமரி, 3வது லாங் டெர்ம் மெமரி. ஸோ இந்த 3 மெமரி வழியா தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகி நம்ம ரொம்ப நாள் நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சென்சஸ் மூலமா. அதாவது நம்ம ஐம்புலன்கள் மூலமா தான். பார்க்கறதுனால, கேட்கறதுனால, டச் பண்றதுனால, ஃபீல் பண்றதுனால, ஸ்மெல் பண்றதுனால, டேஸ்ட் பண்றதுனால. இந்த மாதிரி இருக்கிற நம்மளோட புலன்கள் வழியா தான் நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்கிறதையும், நெறைய விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறோம். இத தான் சென்சரி இன்புட் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இல்லன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இப்பவே கூட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம டிவி இல்லன்னா மொபைல் இல்லன்னா யூடியூப் இந்த ஸ்க்ரீன்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சுத்தி பார்த்தோம்னா நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட அட்டென்ஷன் போகுதான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு வர்ற சென்சரி இன்புட்ட நம்ம ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு நம்ம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதுதான் சென்சரி மெமரி அப்படின்னு சொல்றோம். இது அதிகபட்சமா விஷுவலா இருக்கலாம், ஆடிட்டரியா இருக்கலாம். அதே மாதிரி டச் பண்றது, ஃபீல் பண்றது, ஸ்மெல் பண்றது இது எல்லாமே அந்த சென்சரி மெமரில வந்துரும். அந்த சென்சரி மெமரில நம்ம எதுக்கெல்லாம் அட்டென்ஷன் குடுக்குறோமோ, எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோமோ, அது எல்லாம் நம்மளோட ஷார்ட் டெர்ம் மெமரில போகும். இப்பவே நீங்க அந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இத கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதுல என்ன நான் சொல்றேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்க ஷார்ட் டெர்ம் மெமரிக்கு போகும். இதே நேரத்துல உங்க பக்கத்துல வேற ஏதாவது விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வேற ஏதாவது ஒருத்தங்க வேற ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த வீடியோவோ ஏதோ பார்த்துட்டு இருக்காங்கன்றது. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகாது. நீங்க எத உன்னிப்பா கவனிக்கிறீங்க, உங்க கவனம் எதுல செல்லுதோ, அதுதான் ஷார்ட் டெர்ம் மெமரிக்கு நமக்கு வந்து போகுது. ஷார்ட் டெர்ம் மெமரில ரொம்ப நாள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் வரைக்கும் தான் நம்மளால இன்ஃபர்மேஷன் அங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன நம்ம எந்த அளவுக்கு இன்டெப்த்தா புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு ஆழமா அந்த இன்ஃபர்மேஷன ப்ராசஸ் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம், ரிப்பீட் பண்றோம், ரிஹர்சல் பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷன் லாங் டெர்ம் மெமரி அப்படின்றதுல வந்து போய் ஸ்டோர் ஆகும். லாங் டெர்ம் மெமரியில வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டாலும் அது ரொம்ப நாள் அதுல வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். இதுதான் சென்சரி மெமரி, ஷார்ட் டெர்ம் மெமரி, லாங் டெர்ம் மெமரி. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம பார்க்குறது என்னெல்லாம் நம்மள சுத்தி நடக்கிறதோ, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு ஸ்டோர் பண்றது சென்சரி மெமரி. அந்த மெமரியிலேருந்து நம்ம என்னெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறோமோ, அட்டென்ஷன் குடுக்குறோமோ, அது எல்லாமே ஷார்ட் டெர்ம் மெமரியில போயிடும். நம்ம கூர்ந்து கவனிக்கிற விஷயங்கள் ஷார்ட் டெர்ம் மெமரியில இருக்கும். நம்ம கவனிக்காத விஷயங்கள் எல்லாம் அப்படியே அந்த ஒரு ஸ்டேஜ்லயே நம்ம மனசுலேருந்து போயிடும். இல்லன்னா நம்ம மைண்ட்லேருந்து போயிடும். அதுவே நம்ம அந்த 30 செகண்ட்ஸ்ல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன நம்ம எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்றோமோ, அத பொறுத்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம லாங் டெர்ம் மெமரிக்கு போயிடும். இந்த லாங் டெர்ம் மெமரியில எப்பவுமே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல.
ரொம்ப நாள் ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நிறைய ப்ராக்டிஸ் ரிஹர்சல்ஸ் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ரொம்ப காலம் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், யூஸ்வலா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டை விட்டு இரேஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணலனாலும் அது வந்து கரெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம பிரெயினும் கம்ப்யூட்டர் மாதிரி தானுங்க. ஸோ நம்ம கரெக்டா ஸ்டோர் பண்ணலன்னா அஃப்கோர்ஸ் அதை வந்து மறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம மெமரியோட ப்ராசஸ். ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான். ஸோ எப்பவுமே நம்ம இன்ஃபர்மேஷனை நல்ல டெக்னிக்ஸ் வழியா நம்ம லாங் டர்ம் மெமரியில வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃபுக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. எப்படி இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கிறத லாங் டேர்ம் மெமரியில கொண்டு போய் சேவ் பண்றது அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டெக்னிக்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முதல் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டெக்னிக். ஸோ கம்ப்ளீட்டா நான் வந்து 8th 9th 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் டாபிக்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா கண்டிப்பா கம்ப்ளீட்டா கவர் பண்ணல. ஆனா ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்துல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே எடுத்துட்டு அதை வச்சு ஒரு வார்த்தை ஏதாவது ரெடி பண்ணிக்கிறது, இல்லைன்னா அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் டெக்னிக். இங்க நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல இருக்கிற வேவ்ஸோ அந்த ரேஸோட லிஸ்ட் தான் எடுத்திருக்கேன். ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் என்னலாம்? RMIVUXG. இதை வந்து நான் ஒரு ஃபன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ரெடி பண்ணிக்கிறேன். எப்படி? ரஜினி முருகன் இந்தியா வெர்சஸ் யூஎஸ் மேட்ச்ல வந்து எக்ஸ் டைம் கலாட்டா பண்ணாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எனக்கு வந்து சும்மா ரஜினி முருகன் எனக்கு மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், பார்க்கறதுக்கு பிடிக்கும்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும். அதனால இந்தியா வெர்சஸ் யூஎஸ் மேட்ச்லாம் சொல்லி ஃபன்னா இது பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபேவரட் ஏரியா எதுவோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை உங்க வீட்லயே வந்து RMன்ற பேர்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை கூட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது வழியா உங்களால இந்த லெட்டர்ஸையும் இந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்துல இருக்கிற விஷயங்களையும் உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். தேவையான டைம்ல அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் டெக்னிக் அப்படின்றது. சில நேரங்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா அந்த லெட்டர் வச்சுக்கிட்டு மட்டும் எனக்கு யாருன்னு தெரியுது ஆனா ஆர்ல என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கான்செப்ட் என்ன பண்ணலாம்னு நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதாவது கே இங்க வந்து கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ்னு இருக்கு. இங்க வந்து நான் KPCOFGS அப்படிங்கிற முதல் லெட்டரை மட்டும் எடுக்காம இந்த வார்த்தையை முழுசா எடுத்திருக்கேன். அதை வச்சு ஒரு ஃபன்னா ஒரு சென்டென்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கிங் ஃபைலோட கிளாஸுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணாரு, உங்க ஃபேமிலியில எல்லாருமே ஜீனியஸ் ஸ்பீஷஸ் தான் அப்படின்னு. ஸோ இது வந்து சும்மா ரேண்டமா நானா போட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது ராஜா வராரு, அவர் ஃபைலோட வராரு. ஸோ அந்த ஃபைலமும் இந்த ஃபைலும் வேற, ஃபைலோட வராரு, கிளாஸ்க்கு வந்து ஆர்டர் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ் இந்த மாதிரி என்டையர் வேர்டையே நான் வந்து சென்டென்ஸ்ல கொண்டு வந்துடுறேன். ஃபன்னா அதை கொஞ்சம் மேக் பண்ணேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தைகள் எல்லாமே என்னோட கீவேர்ட்ஸ் ஆயிடும். தமிழ்ல நான் போடுற வேர்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அது வந்து எனக்கு க்ளூ வேர்டா இருக்காது. இல்லைன்னா கடைசியா என்ன கன்ஃபியூஷன் வரும்னா இதுல எது க்ளூ வேர்டு எது நான் பண்ண ஏத்துன சென்டென்ஸ்னே நமக்கு மறந்துடும். ஸோ அப்படி கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காக நீங்க வந்து சென்டென்சஸ் நீங்க கீவேர்ட்ஸா வச்சுக்கிறது எல்லாமே இங்கிலீஷ்லயும், நீங்க வந்து பண்ணா நீங்க போடுற எலிமெண்ட்டை உங்களோட மதர் டங், அது தமிழா இருக்கலாம், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி உங்களோட பாஷையில வச்சுக்கோங்க. இல்ல நீங்க எந்த மீடியம் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கீவேர்ட்ஸ் எது நம்ம போட்ட கண்டென்ட் எதுன்னு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கன்ஃபியூஸ் ஆகவும் ஆகாது. கரெக்டான வேர்ட்ஸ் கரெக்டான ஆர்டர்லயும் நம்மளால ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அண்ட் மூணாவது டெக்னிக் அக்ரோனிம் டெக்னிக். ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான். இப்போ ரெயின்போ கலர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ் என்னன்னா விப்ஜிஆர் ரொம்ப காமனா நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ அந்த மாதிரி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான். இங்கே நான் வந்து வேர்ல்டு வார் ஒன்னோட காசஸ் எதனாலலாம் வேர்ல்டு வார் ஒன் நடந்துச்சு அப்படின்றதோட 4 மெயின் ரீசன்ஸ் எடுத்திருக்கேன். மிலிட்ரிசம், அலையன்சஸ், இம்பீரியலிசம், நேஷனல். ஸோ இதில் இருக்கிற முதல் வார்த்தைகளை மட்டும் எடுத்துட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டு, அதாவது மெயின். ஸோ காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் வந்து மெயின் காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த மெயின் என்னது? M for militarism, A for alliances, I for imperialism, N for nationalism. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு லெட்டரை வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பேன். இன்னொரு எக்ஸாம்பிள், பிரெஞ்சு ரெவல்யூஷனோட காசஸ் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா,
செல்ஃப் காஸ்ட் தான், அவனா ஏற்படுத்திக்கிட்டதுதான் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ என்னெல்லாம்? சோஷியோ பொலிட்டிக்கல் காசஸ், எக்கனாமிக் காசஸ், லீடர்ஷிப் காசஸ், லீடர்ஷிப் ஃபெயிலியர் காசஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ செல்ஃப் அப்படின்ற ஒரு ஷார்ட் வேர்டு அதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸாக டேர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதா அக்ரோனியம் டெக்னிக் அப்படின்றது. அண்ட் அடுத்தது விஷுவல் இமேஜரி டெக்னிக். ஸோ இது வந்து நீங்க நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம். நிறைய இந்த என்ன சொல்றது, சோஷியல் சயின்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை வந்து கிங்கா வச்சுக்கோங்க, ஹீரோயினா குயினா வச்சுக்கோங்க, அதாவது ஹீரோவா ரஜினியை வச்சுக்கோங்க, ஹீரோயினா நயன்தாரா, த்ரிஷா, சமந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வில்லனா வந்து பிரகாஷ் ராஜை வச்சுக்கோங்க. சொல்ற மாதிரி உங்களுக்கான அதே மாதிரி ஒரு ரெவல்யூஷன், வேர்ல்டு வார், கார்த்தி, சூர்யா, பொன்னியின் செல்வன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணி ஒரு ஃபுல் ரெவல்யூஷனையும் ஃபுல் வாரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது இல்லாம இன்னொரு டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு பிக்சரா ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இங்க நான் எடுத்திருக்கிறது வந்து லேண்ட் ஃபார்ம்ஸோட டைப். மெயினா லேண்ட் ஃபார்ம்ஸோட 3 டைப் என்ன? மவுண்டைன்ஸ், வேலிஸ் அண்ட் பிளாட்யூஸ். ஸோ இதை எப்படி வச்சிருக்கேன்னா, ஒரு டேபிள்ல ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்குன்ற மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதாவது டேபிள் அப்படின்றது ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு, அது வந்து பிளாட்யூஸ். பவுல் அதாவது வேலி விச் இஸ் அ பவுல். அண்ட் மவுண்டைன்ஸ் எப்படி இருக்கு? ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதை விஷுவலா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டோரியா நம்ம என் மனசுல அது அப்படியே நடக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்கலாம். ஹீரோ ஹீரோயின் எல்லாம், இல்ல உங்க கார்ட்டூன் புக், இல்ல நம்ம கொரியன் சீரியல், அந்த மாதிரி அங்கங்க எதெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டு நம்ம அதை வந்து கிரியேட்டிவா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் விஷுவல் இமேஜரி டெக்னிக். அண்ட் நெக்ஸ்ட் டெக்னிக் மைண்ட் மேப். ஸோ மோஸ்ட்லி நம்ம சமச்சீர் கல்வி புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்செப்ட் மேப்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது அந்த லெசன்ல என்னெல்லாம் படிச்சோமோ அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு பிக்டோரியல், அதாவது ஒரு விஷுவலா ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்து நமக்கு ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷன் தான் இந்த மைண்ட் மேப் அப்படின்றது. அந்த லெசன்ல ஒரு டாபிக்ல நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ, என்னெல்லாம் கீவேர்ட் இருக்கோ, அதை வந்து வேற வேற பிரான்ச்சஸா போட்டுட்டு அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் மைண்ட் மேப் அப்படின்றது. ஸோ இது கரெக்டா நாலு நாலு பாகமா தான் பிரியணும், 5 பாகமா தான் பிரியணும் அப்படின்றது கிடையாது. ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு கீழே வந்துகிட்டே இருக்கும். ஆனா மைண்ட் மேப் அப்படி கிடையாது, எப்படி வேணாலும் அது பிரியலாம், எத்தனை பிரான்ச்சஸா வேணாலும் பிரியலாம். ஸோ கொஞ்சம் கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இது கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். நீங்க படிக்கிற 10 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப பெரிய கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா கூட மைண்ட் மேப் யூஸ்ஃபுல் தான். அண்ட் இந்த மைண்ட் மேப்ல வந்து வேர்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது, பிக்சர்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து நர்வஸ் சிஸ்டம் போடும்போது என்ன போட்டிருக்கேன், கூடவே வந்து ரிமூவ்ஸ் வேஸ்ட்டுக்கு ஒரு கார்பேஜ் வண்டியெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதாவது வேஸ்ட் ரிமூவ் பண்ணுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பிக்டோரியலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மைண்ட் மேப்பை நீங்க யூஸ்வலா எங்கெல்லாம் உட்காந்து படிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கான்செப்ட் வந்து உங்க மைண்டுக்குள்ள போயிடும். ஸோ வந்து நம்ம எஃபர்ட் எடுத்து கண்டிப்பா படிச்சிருப்போம், படிச்சதுனாலதான் அந்த மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த மைண்ட் மேப்பை எஃபர்ட்டே இல்லாம எப்படி ரிவைஸ் பண்றதுன்னா இந்த டெக்னிக் தான். ஸோ எங்கேயாவது போட்டு வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்க பார்க்கும்போது அந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா நம்மளோட கிரியேஷனா இருக்கும், அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும். ஸோ அதனால மைண்ட் மேப்ன்றதும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ரிட்ரீவ் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு டெக்னிக் தான். நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளோ சார்ட் தான். ஒண்ணு கீழே ஒண்ணு, அதாவது அடுத்தது அடுத்தது அப்படின்ற மாதிரி ப்ராசஸா வர்ற மாதிரி கண்டென்ட்டுக்கு எல்லாமே நம்ம ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் தான். என்விரான்மெண்டல் சேஞ்ச் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அங்க ஒரு நியூ ஸ்ட்ரக்சருக்கான தேவை வருது. ஸோ அதனால ஒரு புது ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. அந்த டெவலப் ஆன ஸ்ட்ரக்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்லைன்னா டிஸ்யூஸா இருக்கு அப்படின்னா எந்தெல்லாம் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோமோ அதுக்கு ஒரு ப்ராசஸும், எதெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி டிவைட் ஆயிக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றது, இந்த மாதிரி ஃப்ளோவா ஒரு ஈவெண்ட் வர்றதுக்கு எல்லாமே நம்மளால இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம மைண்ட் மேப்க்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி ஃப்ளோ சார்ட்டுக்கும் நீங்க வந்து நீங்க ஸ்டடி டேபிள்ல, இங்க ஹால்ல, இல்ல ஃப்ரிட்ஜுக்கு மேல நம்ம யூஸ்வலா அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க இப்படி பேஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் லைக் ஈஸி குயிக் ரிவிஷன் மாதிரியும் நமக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நான் இப்ப சொன்ன எல்லா டெக்னிக்ஸுமே உங்களோட டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த டெக்னிக்ஸ் இதோட முடியல. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் டெக்னிக்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is Neetu signing off. Bye bye.